முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு மிக மிக முக்கியமானதுங்க. எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் கர்ம வினையை பற்றிங்க. கர்ம வினை என்றால் என்ன, அது எதனால் வருகிறது, அதனால் நாம் எவ்வளவு துன்பப்படுகிறோம், அந்த கர்ம வினையை போக்க நாம் என்ன செய்ய வேண்டும், முருகப்பெருமானிடம் எப்படி வழிபட வேண்டும், எந்த மந்திரம் சொன்னால் தீர்வு கிடைக்கும், எப்படி சொல்ல வேண்டும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல வேண்டும், இப்படி அத்தனை தகவலும் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நாம் இந்த பூமியில் பிறப்பெடுத்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதியாகும். நாம் வாழும் பூமிக்கு தர்ம கர்ம பூமி என்று பெயர். இன்றளவும் நாம் பலரை சந்திக்கும் போது மனதில் தோன்றும் ஒரே எண்ணம், இவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள், நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகளாக வருகிறது என்றுதான். இத்தனைக்கும் அவர்கள் ஆலயம் செல்ல மாட்டார்கள், எந்த கடவுளையும் வழிபட மாட்டார்கள், எந்த நல்ல காரியங்களும் செய்ய மாட்டார்கள். இப்படி இருக்கும் அவர்கள் நன்றாக சுகபோகமாக வாழ்வார்கள். மற்றும் மனித வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதில் இயற்கையே. இதில் இன்பம் வரும்போது மகிழ்ச்சியாகவும், மனம் துன்பம் ஏற்படும்போது தடுமாறுகிறது. இதன் வெளிப்பாட்டின் உச்சகட்டமாக கடவுளுக்கு கண்ணில்லையா, எல்லாம் என் தலைவிதி, நான் என்ன பாவம் செய்தேனோ, எந்த பாவமும் செய்யாத என்ன மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று பலவாறு புலம்புவது இது பலருடைய ஆதங்கம். அந்த வகையில் இந்த பிரச்சனைகள் தீர முருகப்பெருமானை வழிபடலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வழிபாட்டை பற்றி தான் குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தர்ம சாஸ்திரப்படி ஒருவர் தெரிந்தும் தெரியாமலும் புண்ணியம் செய்தால் அதற்கு தக்க பலனுண்டு. அதேபோல் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்தால் அதற்கு தக்க பலனுண்டு. ஆக கர்ம வினைக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு. இந்த நியாயமானது அரசன் முதல் ஆண்டி வரை அனைவருக்கும் பொருந்தும். ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறப்பதற்கு காரணம் முற்பிறவியிலே செய்த பாவம் புண்ணியமாகும். அதை அனுபவிப்பதற்காகவே இப்பூமிக்கு வருகிறான். அதனால் நாம் வாழும் பூமிக்கு தர்ம கர்ம பூமி என்று பெயர். ஒரு சிலர் அவர்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து விடுவார்கள். ஒரு சிலர் நினைத்ததை திட்டமிட்டு செய்வார்கள். ஒரு சிலர் செய்ய நினைத்தவற்றை நினைத்த மாத்திரத்திலே செய்து விடுவார்கள். வேறு சிலர் எவ்வளவு திட்டமிட்டாலும் எவ்வளவு ஆவலுடன் செய்தாலும் நினைத்த விஷயத்தை அடைய முடிவதே இல்லை. ஒருவர் அறிந்தோ அறியாமலே செய்யும் வினையின் எதிர்வினை தான் தோஷம் எனும் வினைப்பதிவு. இந்த தோஷம் உருவான காரணம் பிறருடைய கோபம் மற்றும் சாபம். இதில் கோபம் என்பது உணர்ச்சியின் வெளிப்பாடு, இல்லாமை. சாபம் என்பது கோபத்தின் உச்சகட்டம். சாபம் என்பது அகங்காரத்தினால் ஒருவர் செய்யும் தீமையினால் பாதிக்கப்படுவார். வேதனையும் கண்ணீரும் சபிப்பதுதான் சாபம். அந்த கோபமோ சாபமோ நியாயமானதாகவோ நியாயமற்றதாகவோ இருக்கும். ஒருவர் பெற்ற கோபம் மற்றும் சாபத்தின் விளைவுகளை உணர முடியும். ஒருவரின் கர்மாவை தந்தை வழியிலும் தாய் வழியிலும் வரும். சொத்து, காமம், காசு என்ற 3 வழிகளாகவே கர்மா உருவாகிறது. இந்த 3ம் தந்தை வழி, தாய் வழி கர்மவினை மற்றும் முன்பிறவின் கர்மவினை மூலமாகவும் ஒரு ஆன்மாவில் இயக்குகிறது. மனிதன் தன் வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், குழப்பங்கள், எதிர்ப்புகள், நஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், விபத்துகள், நோய்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் மேலே கூறிய கர்மவினை தாக்கத்தால் தான் வருபவை. கர்ம வினைகள் 3 வகையாக உண்டுங்க. ஒன்று திருத கர்மா, இன்னொன்று ரெண்டாவது திருத்த அத்ருத கர்மா, மூணாவது அத்ருத கர்மா. இதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போங்க. ஒன்று திருத்த கர்மா, தெரிந்தே செய்த பாவங்க. அது நாம் பிறர் சொத்தை அபகரிப்பது, ஒருவரை துன்புறுத்துவது, கற்பழிப்பு, பணத்துக்காக கொலை செய்வது, தாய் தந்தையாரை பராமரிக்க தவறுவது, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்வது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்வது, பெற்ற பிள்ளைகளை முறையாக கவனிக்காமல் அவர்களை திண்டாட வைப்பது, நம்பிக்கை துரோகம் போன்றவை இதில் அடங்குங்க.
அதாவது தெரிந்தே பாவங்களை தொடர்ந்து செய்வதால் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. அது போன்ற பாவங்களை செய்தவர்களின் குடும்பத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வழக்கம் இருக்காது. அல்லது முன்னோர்களை வழிபட்டால் ஏதாவது பிரச்சனை உண்டாகும். அவர்களுக்கு இந்த குலதெய்வம் வழிபாடும் இருக்காது. இவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் எந்த பரிகாரம் செய்தாலும் பலிக்காது. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்கள் தன் சந்ததிகள் நன்றாக இருக்க இந்த ஜென்மத்தில் வாழும் காலம் வரை சுப பலன்களை அனுபவிக்க பித்ருக்கள் வழிபாடு, திலா ஓமம், அன்னதானம், சிவ வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டும். திலா ஓமம் மிக கடுமையான பிதிர்தோஷம் உடையவர்கள் ராமேஸ்வரம் சென்று திலா ஓமம் செய்வது அவசியம். இந்த திலா ஓமம் வேதம் அறிந்த பண்டிதர்களால் செய்யப்பட வேண்டும். ரெண்டாவது வந்துங்க திருத்த அத்ருத்த கர்மா அப்படின்னா முற்பிறவியில் செய்த குற்றமாகும். அதாவது தெரிந்து செய்யாத தவறு, அதற்கான மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது. இதற்கு இந்த ஜென்மத்தில் தெய்வ பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும். ஓரளவு நல்ல பலன் கிடைக்கும். கஷ்டங்களும் தொடர்ந்து வராது. எவ்வளவுதான் செல்வம் புகழ் இருந்தாலும் குடும்பத்தில் மன நிம்மதி அமைதி இருக்காது. அதற்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் முதலியவற்றை முறையாக செய்யணும். கைமேல் பலன் நல்லா கிடைக்கும். அத்துடன் தனது சொந்த புத்தியில் அதீத காமம், அதீத கோபம், அதீதம் பேராசை போன்றவற்றை கைவிட வேண்டும். மூணாவது வந்துங்க அத்ருத்த கர்மா. இந்த அத்ருத்த கர்மா முன்னோர்கள் நல்ல ஆசி, குல தெய்வ கடாட்சம் நிரம்பியவர்கள், மிகவும் மன்னிக்கக்கூடிய சிறிய குற்றங்கள் தெரியாமல் செய்வது போன்ற வினைகள் இவர்களுடைய பதிவில் இருக்கும். இதற்கு பரிகாரங்கள் தேவையில்லை. மனம் வருந்தி கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதே போதுமானது. ஒருவர் தம் வாழ்நாளில் நற்பலன்களை அனுபவிக்க நிகழ்காலத்தில் கட்டுப்பாடுடன் வாழ வைக்கும் முயற்சியாகவே நம் முன்னோர்கள் ஆன்மீகம் மற்றும் மதம் சார்ந்த விஷயங்களை உபதேசித்திருக்கிறார்கள். தவறு செய்வது மனிதனின் இயல்பு. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளவு தவறு செய்தாலும் என் மனதால் கூட நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்வதில்லை என்பதை கூறுகிறார்கள். இதற்குத்தான் செய்வது தவறு என்று அறியாமையும் ஒரு காரணம். தன் தவறை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி இல்லை என்று தவறை மறைக்க முயற்சி செய்வது மற்றொன்று காரணம். தவறை மறைக்க முயற்சிப்பவர்களுக்கு எந்த பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது. சிறு சிறு தவறு முதல் பெரு குற்றங்கள் வரை மனித வாழ்வின் அனைத்து சம்பவங்களும் கால பகவான் எனும் கண்காணிப்பு கேமராவால் படம் பிடிக்கப்பட்டு கால பதிவேட்டில் பதிவிடப்படும் என்பதை உணர்ந்தவர்கள் சரணாகதி அடைந்து இறைவனிடம் அருட்கருணையால் கர்ம வினையை நீக்கி சுப வாழ்வு வாழ்கிறார்கள். முன் விளைகளின் விளைவுகள்தான் மனிதர்களை துரத்தி கொண்டே வருகின்றது. மனிதன் முக்தி அடைவதற்கும் பிறவா பெருநிலை அடைவதற்கும் சஞ்சித கர்மம் முற்றிலும் சரி செய்யப்பட்டு இருக்க வேண்டும். பிறவி எடுத்து சரி செய்வது முடியாத காரியம். இறைவனிடம் சரணாகதி எனும் வழிபாடே சஞ்சித கர்மாவிற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதுபோலத்தான் கடந்த கால கர்மாவையும் ஒட்டியே தற்போதைய வாழ்வும் அமைந்துவிடும். அதனால் நமது செயல்களை நன்மையை விளைவிப்பதாக இருக்க வேண்டும். நன்மையை விளைவிக்கும் செயல்களை செய்வதற்கு முதலில் இறைவன் மேல் அன்பை செலுத்த வேண்டும். இரண்டாவதாக பாவ செயல்களை செய்வதற்கு பயப்பட வேண்டும். இறுதியாக நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் ஒழுக்க நெறியுடன் வாழ வேண்டும். இந்த மூன்றையும் கடைபிடிக்க ஆரம்பித்துவிட்டால் புதிய கர்ம வினைகள் சேர்த்து கொள்ளாமல் இருக்க முடியும். கடவுளின் மீதான அன்பு, பாவ செயல்களை தவிர்த்தல், ஒழுக்கம், இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகள். இவைகளை கடைபிடிப்பதற்கு இறைவனின் மீதான பக்தி உதவி செய்யும். காலச்சக்கரத்தின் பிடியில் சிக்கி சுழலும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையின் பிடியில் இருந்து வெற்றி பெற வேண்டும். கர்ம வினை தீர முருகர் வழிபாடு மிகவும் அவசியம். எந்த பிறவிலும் செய்த கர்ம வினையை என்னை வாழ்க்கையில் துரத்தி அடிக்கிறது என்பவர்கள் முருகப்பெருமானை நினைத்து தினமும் இந்த பாடல் வரிகளை படியுங்கள். தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்கள். அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறும்.
தினமும் காலையில் எழுந்து முருகப்பெருமானை நினைத்து பாட வேண்டிய பாடல் வரிகள் இதோ உங்களுக்காக. அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தில் 38வது பாடல் இது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர், இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. மற்றும் இன்னொரு பாடல் கொடுக்குறாங்க வேல்மாறல்ல இருந்து 9வது பாட்டு இது. பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த 2 பாடலையும் தினமும் நீங்கள் குளித்துவிட்டு முருகருக்கு பூ போட்டு விளக்கேற்றி விட்டு பூஜை செய்த பின்பு உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 27 முறை அல்லது 108 முறை தொடர்ந்து படித்து வந்தால் விரைவில் தீர்வு கிடைக்குங்க. இந்த பாடல் வரிகளே போதுமானது. முருகப்பெருமான் உங்களுடனே இருந்து கர்ம வினைகளை குறைத்து உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமான பாதையில் கொண்டு செல்வார் என்று தகவலுடன் பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேங்க. அனைவரும் படித்து முருகன் அருளால் நலமாக வாழுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாங்க. வணக்கங்க.